ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலவின் வெளிச்சம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்னென்னா சப்பாத்தியும் புடலங்காய் கூட்டும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அது சப்பாத்திக்கு மாவு பிசையறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு, சும்மா லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய், அவ்வளோதான். மாவு போட்டுக்கிடுவோம். மாவை இப்படி தண்ணி நல்லா எல்லா அப்புறமும் படுற மாதிரி லைட்டாக கொஞ்சம் விரசி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியை ஒரே டைம் மொத்தமாக சேர்க்காம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணைஞ்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாப்பிட்டு போடி வேலையை பார்த்து திரும்ப ஒரு தடவை அப்படி கொஞ்சம் லைட்டாக தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வச்சுக்கலாம். பாருங்க, லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா விரைவி வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ பாருங்கள், சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்படி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும், கையில் ஒட்டவும் கூடாது. அப்படி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த சப்பாத்திக்கு மேட்சாக நம்ம புடலங்காய் கூட்டு செய்யலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ புடலங்காயை இப்படி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, சும்மா ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சில்லு தேங்காய் சில்லு, சும்மா ஒரு கை அளவு கடலைப்பருப்பு அவிச்சு வச்சுக்கிடங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை காய வச்சுக்கணும். கடாய் காய்ஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, கொஞ்சம் உளுந்து, சீரகம். கீழே காட்டணும், இப்போ காட்டாத. இப்போ பாருங்கள், கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம அந்த இடித்து வச்ச பூண்டு ஒரு 4 கிலோ அதை போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வெங்காயம், பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கி வச்சு தக்காளி போட்டுக்கணும். தக்காளி வதங்கிட்டு அதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மையாக வதங்கிடும் தக்காளி. மூடி வச்சுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. கையில் வச்சு வேண்டாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச புடலங்காயை போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம் லைட்டாக. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு சேர்த்து மூடி வேக. புடலங்காய் வேகிறதுக்குள்ளே அதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கிடுவோம். ஒரு சில்லு தேங்காய்,
ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஜீரகம் 2 தண்ணியே ஊற்றாமல் நல்லா இப்படி குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுட்டு வேக வச்ச கடலை பருப்பை போட்டுக்கணும். இப்போ கொஞ்சோண்டி மிளகாத்தூள், இது நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலா கொஞ்சம், நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பு ஸ்லிம்லே தான் இருக்கணும். இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். சப்பாத்தி மாவு இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தேய்ச்சி சப்பாத்தி போட்டுடலாம். இப்படி ஒவ்வொன்றா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் ஆகிட்டு தேங்காவை போட்டுக்கிடுவோம். நம்ம அரைச்ச தேங்காய், கருவேப்பிலை, ஜீரகம் போட்டு அரைச்சோம்னா அதை போட்டுக்கிடுவோம். நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கிடுங்க. இப்போ 2 நிமிஷம் லாஸ்ட்டு மூடி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பொடலங்காய் போட்டு ரெடியாக. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு சப்பாத்தி சூடலாம். இப்போ ரொட்டிக்கல்ல காய வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை போட்டு கொடுக்கணும். இங்கே இருந்தால் அப்படி லைட்டாக அப்படி வந்தோன்னே தெரியும். 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுங்க. இதில் இன்றைக்கி நம்ம வீட்டில் டேஸ்டான புடலங்காய் கூட்டும் அப்புறம் சப்பாத்தியும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.